12 பாவகம், 27 நட்சத்திரம், 108 பாதம். இப்போ மேச ராசியிலேருந்து மீன ராசி வரைக்கும் லக்கணமாக எடுத்துகிட்டு, அப்போ மேச ராசி மேச லக்கணம், லக்கணாதிபதி செவ்வாய். அப்போ அவர் என்ன திசை ஓட்டுறார்? அந்த மேச லக்கணத்துக்கு லக்கணாதிபதி திசை ஓடுது. அப்போ லக்கணாதிபதி திசை ஓடுனா அவர் நன்மை அடைவாரா தீமை அடைவாரா? கேள்வி அதான். நன்மை அடைவாரா தீமை அடைவாரா அப்படிங்கிற கேள்வி. மேச லக்கணத்துக்கு லக்கணாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல உச்சம். மேச லக்கணம் லக்கணாதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல உச்சம். ஆனால் அவர் எங்கே வேணாலும் இருக்கலாம், எங்கேருந்து வேணாலும் திசை நடத்தலாம். செவ்வாய் எங்கேருந்து வேணாலும் திசை நடத்தலாம். அப்போ பலனை எப்படி கொடுப்பார்? லக்கணத்துக்கே ஃபஸ்ட்டு திசை நடத்துறது கொடுப்பாரா, எந்த இடத்துக்கு கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு கணக்கு. மேச லக்கணம் லக்கணாதிபதி செவ்வாய் திசை ஓட்டுறார் என்னங்க, ஒரு 6ஆம் இடத்துல ஓடிட்டுருக்காருன்னா அந்த 6ஆம் இட வீட்டு பலனை கடன் நோய், இப்போ அதாவது எப்படின்னா லோன் போட்டு பேங்க் அரசாங்க லோன் போட்டு வாங்குறது, வீடு கட்டுறது, அதையும் கொடுப்பார். நிலம் போல் வாங்குறதையும் கொடுப்பார். ஆனால் அதே நேரத்துக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து 10ஆம் இடத்துல வந்து மேச லக்கணத்துக்கு 10ஆம் இடம் வந்து மகரமாக வரும். மகரம் வந்து உச்ச வீடாக வரும். உச்ச வீடாக வரும்போது எப்படின்னா அந்த 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் நிறைய தொழிலை கொடுத்து தொழிலை நல்ல வருமானத்தை கொடுப்பார். இப்போ 6ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருந்து திசை ஓட்டுறாருன்னா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு வரும். ஆனால் அரசாங்கத்தினால நன்மை இருக்கும். அரசாங்க பேங்கில் வந்து லோனு வாங்கலாம், வீடு கட்டலாம், நிலம் வாங்கலாம். ஆனால் அதுக்கு இப்போ அந்த செவ்வாய்க்கு வந்து 10ஆம் வீடுங்கிறது மகரமாக வரும். அப்போ மகரம்னா 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம் நல்லாயிருக்கும். அதே அந்த செவ்வாய்க்கு நீச்ச வீடுங்கிறது வந்து கடகமாக வரும். கடகம் அப்படின்னா இடம் வாங்குவார், வீடு கட்டுவார், வீட்டில் பிரச்சனை சிக்கல் ஓடும், பத்திரத்தில் ஒரு பிரச்சனை சிக்கல் ஓடும், பட்டாசத்தில் ஒரு பிரச்சனை சிக்கல் ஓடும். அம்மாவுக்கு வந்து நோய் பிரச்சனையாக ஓடிட்டுருக்கும். எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் அது தீர்வே காணாமல் அது இந்த வியாதிங்கிறது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இதாங்க சாதகம். ஒரு நல்லா புரிஞ்சுங்க, ஒரு சாதகத்தை எடுத்தால் அந்த இப்போ மேச லக்கணம் எடுத்தால் மேச லக்கணாதிபதி செவ்வாய், அவர் 4ஆம் இடத்துல வந்து நீச்சம், 10ஆம் இடத்துல உச்சம். அப்போ 10ஆம் இடம் உச்சம் வரும்போது 10ஆம் இடம் தொழில்ஸ்தானம். அப்போ அது சனி வீடாக வருது. இரும்பு சம்மந்தப்பட்டது, பஸ்பாடி சம்மந்தப்பட்ட வகையில் வந்து போக்குவரத்து, செவ்வாய்னால மோட்ரு இன்ஜின் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, ட்ராவல்ஸு சம்மந்தப்பட்டது வச்சு ஓட்டலாம், செய்யலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல உச்சம், தொழில் நல்லாயிருக்கும். 10ஆம் இடத்துல. அதே 4ஆம் இடத்துல நீச்சம். 4ஆம் இடங்கிறது வந்து பாருங்கள் இப்படி ஆப்போசிட்டாக 10ஆம் இடம் தொழில் விலை எல்லாமே நல்லாயிருக்கும். 4ஆம் இடம் கடகத்தில் வந்து நீச்சமாகறாங்க செவ்வாய் பகவான். அப்போ பார்த்திங்கன்னா அம்மானால பிரச்சனை, வீட்டுக்கு வந்தாலே பிரச்சனையாக இருக்கும். தாய், வண்டி, வாகனம், வீடு, மனை வகையிலே பிரச்சனையாக இருக்கும். கார் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார், திடீர்னு டக்குன்னு பஞ்சர் ஆயிரும். டூவீலர் எடுத்துகிட்டு போவார், பஞ்சர் ஆயிரும். அப்போ செவ்வாய்னாலே அந்த மாதிரி. அம்மானாலே பிரச்சனை, வீட்டுக்கு வந்து அம்மா ரொம்ப புகார் சொல்லிட்டே இருக்கும் மருமக மேலே, தன்னுடைய மனைவி மேலே, இப்படியே தான் வந்துட்டு ஓடிட்டுருக்கும். ஆனால் அந்த மேச லக்கணாதிபதி செவ்வாய் எங்கே வேணாலும் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருந்து திசை நடத்தலாம். இந்த திசை நடத்தும் போது இந்த திசை நடத்துகிற செவ்வாய் யாருக்கு நல்லது பண்ணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தை அந்த சாதகருக்கு மேச லக்கணாதிபதி மேசராசிக்கு தொழில் ஸ்தானத்தை நல்லா கொடுக்கும், வருமானத்தை கொடுத்துட்டு போகும். 4ஆம் இடம் தாய், வண்டி, வாகன, மனையில் பிரச்சனை சிக்கலை கொடுக்கும். இதாங்க சாதகம். அப்போ அவர் 6ஆம் இடத்துல போய் உட்காந்து திசை நடத்துகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடாது. காலபுருஷனுக்கு 6ஆம் இடங்கிறது வந்து கன்னி ராசியாக வரும். அது புதன் வீடாக வரும். கடன்லாம் கிடைக்கும், லோன் கிடைக்கும், டாக்குமெண்ட் இருந்தால் போதும் லோன் வாங்கிக்கலாம். ஆனால் கட்டுறதில் சிரமத்தை கொடுக்கும், பிரச்சனை சிக்கல் கொடுக்கும். அது என்ன, காலபுருஷனுக்கு 6ஆம் இடமா? ஒரு தடவை வாங்கிட்டோம்னா அது அப்படியே ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். அதை கட்டி முடிஞ்சாலும் மறுபடியும் பேங்க்காரங்க விட மாட்டாங்க. நல்லா கட்டுறாங்க, நீங்கள் மறுபடியும் வாங்கிக்க, ஒரு 5 லட்சம் வாங்கிக்க, 10 லட்சம் வாங்கிக்க சொல்லி மறுபடியும் அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணி இப்போ படம் போட்டு கொடுத்துருவாங்க. இதாங்க சாதகம். லக்கணாதிபதி ஒரு கிரகம் வந்து எங்கே உச்ச நீச்சம், உச்சமாகிற வீட்டுக்கு என்ன செய்யும், நீச்சமாகிற வீட்டுக்கு என்ன செய்யும். ஆனால் அந்த 12 பாவத்தில் செவ்வாய் எங்கிருந்தாலும் உச்ச பலனை கொடுக்கும், நீச்ச பலனை கொடுக்கும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.